வெல்கம் பேக் நண்பா. இன்னைக்கு வீடியோல mGamer அப்படின்றது ஒரு மணி ஏர்னிங் ஆப் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியும். நம்ம சேனல்லயும் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை பத்தி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்க யாரும் பார்க்காதீங்கன்னா அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. ஸோ இந்த வீடியோ எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா அதே mGamer தான். பட் ஆனால் அந்த வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 6 மந்த் ஆயிடுச்சு. ஸோ 6 மந்த் ஆனதுனால அந்த ஆப்ல வந்து ஒரு சில அப்டேட்ஸ்லாம் கொடுத்து ஸோ கொஞ்சம் கொஞ்சம் மாத்திருக்காங்க. ஸோ அதனால நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் அண்ட் கொஷின்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் முக்கியமாக கிரியேட் பண்ணது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அப்டேட் ஆப்பை யூஸ் பண்ணி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிஃபரல் பண்ணேன் ப்ரோ, என் கோடையும் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி போட்டேன், அப்போ கூட பார்த்தீங்கன்னா எனக்கு காயின் வரல அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் முக்கியமாக கிரியேட் பண்ணது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாரு பாருங்க, உங்களுடைய எல்லா டவுட் அண்ட் கொஷின்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்யூஷன் இருக்கும். ஸோ அதையும் மீறி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சரி, ஓகே, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் பண்ணி சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. சரி நண்பா, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ mGamer ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இந்த லான்ச் பண்ணிடுறேன். லான்ச் பண்ணிவிட்டு நான் இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நான் வந்து எல்லா டவுட்ஸையும் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டவுட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்வே அவைலபிள், இந்த கேமை ஓப்பன் பண்ணோடனே இதை தான் ஃபஸ்ட்டு காட்டும் நம்மளுக்கு. ஸோ நிறைய பேர் இந்த சர்வே அட்டன் பண்ணிவிட்டு எனக்கு காயின் வர மாட்டுது அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ எந்தனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சர்வேக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காயின்ஸ் தந்துட மாட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு சில சர்வேக்கு வந்து காயின்ஸ் தரலாம். ஸோ முக்கியமாக நீங்கள் இப்போ தான் நியூ கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது சர்வேக்கு வந்து காயின் தருவாங்க. அதுக்கப்புறம் வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேக் தான். ஏன்னா எனக்கு வந்து அதுக்கப்புறம் வந்த எந்த சர்வேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக காயின் கிடைச்சது கிடையாது. ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கு வர சர்வே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா நான் ஸ்டார்ட் கொடுத்து உள்ளே போனேன் அப்படின்னா இந்த டேப் ரிசர்ச் மூலிமா தான் போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 மினிட்ஸ் நம்ம வந்து சர்வே அட்டன் பண்ணோம் அப்படின்னா 525 காயின்ஸ், இது மாதிரி மினிட்ஸ்க்கு தகுந்த மாதிரி காயின்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. பட் நான் இதில் வந்து ஒரு சில இது சர்வே வந்து அட்டன் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு வந்து காயின்ஸ் வந்து கிடைச்சது கிடையாது. ஸோ இவங்க ஒன்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் வந்து இதில் இந்த டேப் ரிசர்ச்சில் வந்து டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க, ஆனால் காயின்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் இந்த ஆப்பில் வந்து நம்ம சர்வே அட்டன் பண்ணுறது வேஸ்ட் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நான் வந்து பேக் வந்துட்டு இப்போ இன்னொரு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்விட் அண்ட் ஏர்ன் அப்படின்ட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஆனால் அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு 4 ஆப்ஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 4 ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளே டைம் அப்படின்ட்டு ஒரு கேம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் வந்து நம்ம காயின் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நானும் இதை ஏற்றதுல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கேம் நாட் ரெடி எட் அப்படின்னு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டேக் எ சர்வே அப்படின்ட்டு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வே போய் அட்டன் பண்ண முடியும். பட் இதுலேயும் நீங்கள் வந்து ஒரு சிலர் பேருக்கு கிடைக்கலாம். பட் ஆனால் என்ன லாங்குவேஜ்னே தெரியல, இந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் டாஸ்க். ஸோ இன்னும் நிறைய பேர் இந்த ஆப் டாஸ்க்லேயும் நிறைய பேர் ஏமாறீங்க. ஸோ என்ன அப்படின்ட்டு இப்போ வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப் டாஸ்க் வந்து காட்டுது. ஸோ இங்கே இருக்கிற எத்தனை ஆப்ஸ்லையும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்பை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி ஒரு வேளை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ ஏன்னா இந்த இத்தனை ஆப்லையும் நீங்கள் எதையும் கண்டிப்பாக ஏற்றி வச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சிருந்த ஆப்பையும் வந்து நீங்கள் ஒரு திரும்பவும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக காயின் கிடைக்காது. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் இதை வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டு நீங்கள் இந்த ஆப்ஸை வந்து டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு ஆப்பை வந்து கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஷேர் சேட்டை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா இன்ஸ்டால் அண்ட் ஓப்பன் ஆப் நியூ யூசர் ஒன்லி அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 228 காயின்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடியாக ஒரு வேளை ஷேர் சேட்டை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இந்த காயின் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸோ எனக்கு வந்து காயின் வரமாட்டுது ப்ரோ அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ இன்னொன்று நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்விட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு இது வந்து புதுசாக வந்து இந்த மாதிரி இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டாக இங்கே இருந்தது. ஸோ இங்கே வந்து மேலே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே ரிஃபரல் காயின்ஸ் அப்படின்ட்டு ஒன்று புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிடையாது. ஸோ இதை வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்போ நீங்கள் சொல்லி காயின்ஸை இந்த மாதிரி உங்கள் கோடை போட சொல்கிறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுடைய காயின் இதுக்கு முன்னாடி வந்து டேரெக்டாக உங்களுடைய காயின்ஸில் வந்து ஆட் ஆகிடும். பட் இப்போ வந்திருக்க அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஃபரல் காயின் அப்படின்ற இந்த பிளேஸில் தான் வந்து எல்லா காயின்ஸும் வந்து ஆட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம
இதை காயினாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதுவும் மினிமம் 2000 காயின்ஸ் நம்ம ரிஃபரல் காயினில் இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நாளாக 6 மந்த்ஸாகவே நான் இந்த வந்து ஆப்பை யூஸ் பண்ணலன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த 6 மந்த்தாக விட்டதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 15,000 காயின்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரிஃபரல் காயினில் சேர்ந்துருந்தது. ஸோ அதை நான் வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ரிஃபரல் காயின்ஸில் வந்து இருக்கும். ஸோ நான் இதை வந்து காயினாக கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 14,571 காயின் வந்து நான் எடுத்தேன். ஸோ அந்த காயின்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நான் ₹100 பேடிஎம் கேஷ்பேக்காக கூட நான் எடுத்தேன். ஸோ இது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தடவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் கோடை போட்டுட்டாங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ உங்களுக்கு அப்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்போலாம் 100 காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுறாங்களோ, எக்ஸாம்பிள் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 100 காயின்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15 காயின்ஸ் வந்து கமிஷன் மாதிரி. ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்போ 75 காயின்ஸ் தான் கிடைக்கும், 15 அதுலேருந்து மைனஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு 100 காயின்ஸ் கிடச்சதுனாலே உங்களுக்கு வந்து 15 காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஃபரலில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இது மாதிரி ஒரு 10 பேர்கிட்ட சொன்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 காயின்ஸ் கிட்ட கிடைக்கும். ஸோ அது ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 1000 காயின்ஸ் ஆட் பண்ணாங்க அப்படின்னீங்கன்னா அது எங்கேயோ போகும் உங்களுக்கு ரிஃபரல். ஸோ அதனால் இது வந்து இன்னும் ஒரு பெட்டராகவே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய கோட். ஸோ இந்த கோடை வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணதுனால தான் எனக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரிஃபரல் காயின் வந்து கூடி சீக்கிரமாக சேர்ந்தது அந்த 15,000 காயின் கூட. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நானும் வந்து என்னுடைய காயினை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மை ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஃபர் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காட்டும். ஸோ இன் ப்ரோக்ரஸ் அப்படின்ட்டு போட்டு காட்டிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இப்போ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடை யூஸ் பண்ணி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்பத்துலேருந்து 100 காயின்ஸ் ஏர்ன் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு வந்து அப்பத்துலேருந்து 15 காயின் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒன் மோர் எனக்கு இப்போ 1753 காயின்ஸ் வந்து இப்போ சேர்ந்துருக்கு. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து ஏமாந்துட்டுறீங்க. ஸோ எனக்கும் கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி என் கோடை போட்டுட்டு அப்போ கூட எனக்கு காயின் கிடைக்கல அப்படின்ட்டு. உங்கள் காயின் எங்கேயும் போல் உங்களுடைய ரிஃபரல் காயினில் தான் வந்து உங்களுடைய காயின் வந்து சேஃபாகவே இருக்குது. ஸோ இது ஒரு பேங்க் மாதிரி. ஸோ இந்த பேங்க்கில் வந்து உங்களுக்கு எல்லா காயினும் சேர்ந்துட்டுருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த காயின் சேர்ந்ததுக்கப்புறமா மினிமம் 2000 காயின் சேர்ந்தால் தான் உங்களால் காயின்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது உங்களுடைய ஹோம் பேஜில் வந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து காயின்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரியிலே உங்களுக்கு வந்து அதை காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரிஃபரல் காயின் அப்படின்ட்டு 14,571 வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏர்ன் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா வீடியோ டாஸ்க் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ரிடீம் ரிவார்ட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரிடீம் ரிவார்ட். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ₹100 பேடிஎம் கேஷ்பேக் எடுத்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா 10,000 மைனஸ் ஆச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் டோர்னமெண்ட் வீடியோ டாஸ்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிக்கலாம். ஸோ நான் ரிடீம் பண்ணேன் அப்படின்னு இந்த பேடிஎம் கேஷ் இதுதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கும். ஸோ இந்த ஆப்பில் இதை பார்த்து உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும் ஓரளவுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் பேஜுக்கு வந்துடலாம். ஸோ இங்கேயும் சர்வே ஆஃபர்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த சர்வே ஆஃபர்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நிறைய வந்து வெப்சைட்ஸ் மூலிமா போய் நம்ம சர்வே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதையும் நான் அந்த அளவுக்கு வந்து ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளே கொஷின் அண்ட் வின்ஸ். நம்ம கரெக்டாக கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக காயின்ஸ் கிடைக்கும். ஸோ அதோட நம்ம ப்ளே கேம்ஸ் அப்படின்றதுல நான் மினி கேம்ஸ் அப்படின்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். டச் பியானோட ட்ரை பண்ணியிருக்கேன். மிச்சம் எதுவுமே நான் ட்ரை பண்ணது கிடையாது. ஃபஸ்ட்டு 2 இருக்க கேமை மட்டும் தான் நான் ட்ரை பண்ணி கண்டிப்பாக நான் காயின் வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ச் அண்ட் வீடியோஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோஸை நம்ம வாட்ச் பண்ணுறது மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காயின்ஸ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் இதுக்கு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ காயின் கிடைக்கும். கிடைக்குதோ இல்லையோ பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 காயின்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம வீடியோஸை பார்த்து கூட நம்ம வந்து காயின்ஸை வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 5,614 காயின்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதே மாதிரி டாஸ்க் ஆஃபர்ஸ். ஸோ இந்த டாஸ்க் ஆஃபர்ஸ் மூலியமாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த லக்கி ட்ரா. உங்களுக்கு ஒரு வேளை லக் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து வின் பண்ணலாம். உங்களுக்கு எக்கச்சக்கமான காயின்ஸ் இது மூலியமாகவும் கிடைக்கும். அதை விட லக்கி ஜாக்பாட்டில் இன்னும் வேறு லெவலில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து இங்கே போட்டுருவாங்க. ஸோ இதில் நம்பர்ஸ் உங்களுடைய நம்பரும் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 1000 5,000 காயின்ஸ் கூட கிடைக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இருந்த கொஷின்ஸ் அண்ட் நான் எல்லாமே வந்து சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு இருந்த டவுட்ஸ் அண்ட் கொஷின்ஸ்லாம் இதில் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் மீறி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். சரி நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களிடம் இந்த வீடியோ பெறுகிறேன். நான் உங்கள் வாங்க தமிழா.